கைஜு நம்பர் 8 சீசன் 1 எபிசோடு 7 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன் இறங்கிடலாமா? எபிசோட் எங்கே விட்டுச்சாங்க தான் கண்டினியூ பண்ணுறாங்க. பட் எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கஃப்கா வேலை செஞ்சாங்களே க்ளீனப் கார்ப்பு, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தூரத்துலேருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எப்பா எல்லா இடத்துல இருக்கிற க்ளீனர்ஸை வர வச்சிருக்காங்கடா, உண்மையிலேயே பெரிய வேலை இருக்கும் போலே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த மேனேஜர் மாதிரி இருக்கிற வந்து கேட்குறாரு, அவன் புதுசாக ஒருத்தன் வந்தானே அவன் எங்கேயா போனான் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்கே போயிருப்பான், வயிறு கலக்குதுன்னு திரும்ப பாத்ரூமில் தானே உட்காந்துட்டு இருப்பான், அங்கே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நான் போய் பார்க்கட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவன் தான் இந்த ஒரிஜினல் கைஜு அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி வந்து அந்த பக்கம் அந்த ஹிஹாரோவும் நம்ம ரெனோவும் பார்த்தீங்கன்னா அந்த கைஜை மீட் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த கைஜு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மனுஷ ஃபார்மில் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போதே அவனை அட்டாக் பண்ணிடுச்சு. இப்போ அது ஹிஹாராவை அட்டாக் பண்ண, நான் அவன் ஹார்ட்டுக்குள்ள எய்ம் பண்ணேன், மிஸ் ஆகி வேறு இடத்துல விழுந்துச்சோ, இந்த மனுஷ ஃபார்மில் எய்மே வைக்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஹாராக்கு அடிப்பட்ட ரத்தம் வந்துட்டு இருக்கு, உன் சூட் மூலமாக பிளட்டை கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு ரெனோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் முழுக்க கைஜுவாக மாறிடுறா. இப்போ இந்த ஹியூமனைட் கைஜு ஃபார்மையை முழுசாக அச்சீவ் பண்ணிடுறான். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இது என்ன கருமண்டா இது அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க, ஹியூமனைட் கைஜு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து, நீங்கள் சாக போகிறீங்கடா டே, என்னடா பண்ணுறீங்க, பரவாயில்ல எனக்கு 2 ஹியூமன் ஸ்பெசிமன் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு ரெனோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரேடியோவில் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கா, யாராவது ஹெல்ப் போவாங்க அப்படின்னு. பட் இந்த கைஜு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த சிக்னல் கூட டிரான்ஸ்மிட் ஆகாத ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ எவனும் இந்த ஏரியா விட்டு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப ரெனோவை ஷூட் பண்ண, ரெனோவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் குண்டடி பட்டுருது. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா நவுந்துடுறான், ஓரளவுக்கு மிஸ் ஆகிடுறான். என்னடா இது கைஜுவா மாறினதுக்கப்புறமே நாளையும் வைக்க முடியலையா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்க. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் அவங்க ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசியிருப்பாங்கல்ல, அங்கே தான் கிக்கோரு சொல்லியிருக்கா. ஸோ கிக்கோரு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கையில் வந்துட்டு ஃபிங்கர் பிஸ்டல் மாதிரி வச்சு தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட விரல மூமெண்ட்டை நல்லா கவனிங்க, அதை வச்சு நீங்கள் அது எந்த பக்கம் ஷூட் பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த விரல் மூமெண்ட்டை தான் அவன் நோட் பண்ணி ரெனோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெனோ வந்துட்டு அவன் திரும்ப அவனோட ஃப்ரீஸ் ரவுண்ட்ஸை வச்சு அந்த கைஜுவை ஷூட் பண்ணி முடிஞ்சு தடுத்துட்டு இருக்கான். இப்போ இஹாரா கிட்ட எப்படியாவது நீ இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போய் ஆளுங்களை கூட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஹாரா அமுச்சு விட்டுட்டு இருக்கான். என்னாலாம் போக மாட்டேன் அப்படின்னு மாதிரி அவன் சொல்ல, ரெனோவும் தப்பிச்சிடான், எப்படி இஹாராவையும் காப்பாற்றிடலாம். இஹாருக்கு லைட்டாக இப்போ தோற்பட்டையில் ஒரு அடி விழுந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தல அது வந்துட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு, போய் ஆளுங்களை கூட்டு வா, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெனோ மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட தனியாக சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரீஸ் ரவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான், நான் ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகணும்னு நினச்சேன், கூட இருக்கிறவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக, நான் யாரையும் சாக விடக்கூடாது, அதுக்காக நான் ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் என்னதான் ஷூட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது அந்த எல்லா அடியிலிருந்துமே எஸ்கேப் ஆயிருது. இஹாரா ஓடிக்கிட்டு இருந்தால அவன் ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். போகும்போது தடிக்க விழுந்துடுறான். என்னடான்னு பார்த்தா, நான் ஆரம்பத்துலேருந்தே 5 வருஷமாக இதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு அப்புறம் வந்தால் அவன் பார்த்தா இப்போ பெரிய ஆள் ஆகிட்டான், அவன்ட்டு என்னோட பவர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் 2 வாரமாக வெறும் 20% பவரில் தான் இருந்திருக்கேன், என் பவர் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, என்னதாண்டா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு தன்னை மேலேயே கோவப்பட்டுக்கிட்டு, நான் வந்துட்டு கேப்டன் மீனா மாதிரி ஆகணும்னு நினச்சேன், அதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகணும், அவனை நான் தனியாக ஸ்ட்ராங்காக விட மாட்டேன், நான் எப்படியாவது அவனை போய் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரெனோவை பார்த்தீங்கன்னா அவன் நினச்சிட்டு இப்போ ரெனோவை காப்பாற்றுறதுக்காக திரும்ப வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கைஜு அந்த ஹியூமனாய்ட் கைஜு நம்ம ரெனோ கிட்ட சண்டை போட்டுருந்துச்சுல, அது செம்ம ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிற மாதிரி அவன் முன்னாடி வந்து நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. 4 கை யூஸ் பண்ணி நம்ம ரெனோவை பார்த்தீங்கன்னா சுட்டுத்தலை ட்ரை பண்ண, இஹாரா வந்து எப்படி அவனை காப்பாற்றிடுறான். இஹாரா பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி தூர போட்டு, ஏன்டா இங்கே வந்தேன், நான் உன்னை அங்கே தானே போக சொன்னேன், டேய் நான் ஒன்றும் ஓ மேலே கோவம் இல்லை, எனக்கு ஏன் மேலே கோவம், என்னால் ஸ்ட்ராங் ஆக முடியல அப்படின்ற கோவம், நம்ம இங்கே தான் தப்பிக்கணும்னு நினச்சாலும் எப்படி அந்த கைஜு நம்மளை தப்பிக்க விடாது. அந்த ஹியூமனாய்ட் கைஜுவும் சொல்லுது, என்னை தாண்டி எந்த ஒரு கைஜும் சரி மனுஷனும் சரி இந்த இடத்த விட்டு தாண்டி போக முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். கேட்டல அவன் நம்மளை போக விட மாட்டான் அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா இப்போ இஹாரோவுமே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணி ஜெயிக்கணும், ஜெயிக்கிறத தவிர இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பேசிகிட்டு இருக்கான். அந்த கைஜுமே அவங்கள பார்த்துட்டு, இவன் எங்கே அங்கே வந்தான், பேசாமல் 2 பேரையும் போட்டு தள்ளிடலாமா ஒட்டுமொத்தமாக அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கைஜு ரொம்ப அசால்ட்டாக யோசிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு அலட்டல் எந்த ஒரு சலிப்புமே இல்லை, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக யோசிச்சு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு தான் ரொம்ப பதட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் அதை அட்டாக் பண்ணுறேன், நீ போய் சைடில் அட்டாக் பண்ணு, நான் உன்னை டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரவுண்டை ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இஹாரா எலக்ட்ரிக் ரவுண்டை ஷூட் பண்ணி அதை அசைய விடாமல் பண்ணிட்டு இருக்கான். அதால் 1 செகண்ட் அசைய முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரெனோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ரவுண்டை வச்சு ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ 2வது ரவுண்டுமே இஹாரா பார்த்தீங்கன்னா எப்படியோ அதுக்கிட்ட எஸ்கேப் ஆகி திரும்ப அவனோட எலக்ட்ரிக் ரவுண்டை ஷூட் பண்ணுறான். அது இப்போ பேரலைஸ் ஆயிடுது. இஹாருமே பார்த்தீங்கன்னா அதோட அட்டாக்கை எப்படி பார்த்தீங்கன்னா கணிச்சிடுறான். இப்போ அது பேரலைஸ் ஆகி நிற்க எலக்ட்ரிக்னால ரெனோ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் பவர் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கான். மேக்ஸிமம் பவரை யூஸ் பண்ணி அந்த கைஜுவை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவன் மொத்த ரவுண்டையுமே யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி தள்ளிட்டான். பட்
அப்புறம் தான் என்ன ஆகுது, சுற்றி இந்த யாஞ்சுக்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கைஜோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கவசம் மாதிரி யூஸ் பண்ணி மொத்தமாக அதை சுற்றி கவர் பண்ணிக்கிச்சு. என்னடா இது இப்படி பண்ணியிருக்கு, எப்பறம் இது இப்படி பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க, அது வெளியே வந்து என்னடா உன் கண்ணில் மரண பீதி தெரியுது போல, இங்கே தான் நீ சாக போகிற அப்படின்னு சொல்லி ரெனோவை பார்த்தீங்கன்னா அது பட்டுன்னு சுட்டு தள்ளி பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெனோவால் பார்த்தீங்கன்னா இப்போ நிற்க முடியல, அவன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். பட் ஸ்டில் இன்னும் சாகலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வைஸ் கேப்டன் ஹஷினாக்கு ஒரு நியூஸ் வருது, சார் இஹாராவும் ரெனோவும் காணாமல் போயிட்டாங்க என் டீம்லேருந்து, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் காஃப்கா வந்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். சைடில் அந்த கைஜுக்கெல்லாம் லைட்டாக கொஞ்சம் அசைகிற மாதிரி தெரியுது. அப்புறம் தான் கிக்கோரை வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்போ அந்த கைஜு இங்கே வந்துச்சான்னு சொல்லும்போது ஆமாம் அது இங்கே வந்துருச்சு, இஹாரோ ரெனோவும் பாசிபிளி அதை தான் சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ரெனோவை பார்த்தீங்கன்னா அது ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதோட கையில் இருக்கிற ஃபிங்கர் வெப்பன்ஸை வச்சு அது பாட்டுக்கு சுட்டுக்கிட்டே இருக்குது. ரெனோவும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அசைஞ்சிட்டே இருக்கான், நீ அசைய நான் அவனை சுட்டுக்கிட்டே இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி எகைன் அண்ட் எகைன் அது ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இஹராவால் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்க முடியல, அவன் கன் எடுத்து ஷூட் பண்ணுறான். பட் அந்த அட்டாக் எல்லாம் அது ஈஸியாக டிஃப்ளெக்ட் பண்ணிடுது. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அது ரெனோவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இந்த நம்ம ரெனோவோட கன் எடுத்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவனால் ஷூட் பண்ண முடியல, அந்த கன்னுமே வேஸ்ட்டாக போயிடுது. யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் அழுந்துட்டு இருக்க. அது ஹியூமனைட் கேஜ் என்ன சொல்லுது, நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்போ சாக போகிறது நீ தாண்டா அப்படின்னு பின்னாடி இந்த ஒரு சத்தம் யாரான அப்படியே நம்ம பேட்ட படத்தில் வர மாதிரி காட்டுறாங்க. நம்ம கைஜு நம்பர் 8 காஃப்கா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டான். அதுக்கு ஓங்கி ஒரே பஞ்சு பறந்துக்கிட்டு இருக்கு. அது பறக்கும் போதே அதோட உடம்பு அதோட கண்ணுக்கு தெரியுது. என்னடா என் உடம்பு தனியாக தெரியுது அப்படின்னு சொல்லும் போது தான் தலை தனியாக உடம்பு தனியாக பறந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது பறந்து போய் அதை அடிச்சு போட இப்போ நம்ம ரெனோவை காஃப்கா எப்படியும் வந்து காப்பாற்றிடுறான். ரெனோ வந்துட்டு நான் இது நடக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், சரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி பற்றி நினச்சிட்டு இருக்கான். இப்போ இஹாராவையும் ரெனோவையும் அவன் காப்பாற்றி தூர விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த கைஜு கூட சண்டை போகிறதுக்காக வந்துட்டு இருக்கான். அதுவுமே உடஞ்சு போன பிச்சு போன தன்னோட தலையை எடுத்து திரும்ப ஒட்ட வச்சுக்கிச்சு. ரெனோ கிட்ட உன் சூட்டை யூஸ் பண்ணி உன் பவர் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுறா, ரத்தம் வராமல் கண்ட்ரோல் பண்ணி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஃப்கா அந்த ஹியூமனைட் கைஜு கூட சண்டை போகிறதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த ஹியூமனைட் கைஜுவும் பார்த்தீங்கன்னா எகைன் அந்த ஃபிங்கர் புல்லட் மாதிரி இருக்கிறத நம்ம காஃப்கா மேலே ஷூட் பண்ண அது காஃப்கா மேலே அடி உழுது. பட் பெருசாக எந்த ஒரு டேமேஜுமே ஏற்படல. அப்புறம் ரெனோவும் பார்த்துட்டு கைது உங்களுக்கு ஷூட் பண்ணிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பட் நம்ம காஃப்கா கல் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். காஃப்கா அதை பார்த்துட்டு இதை வச்சாடா என் ஃப்ரெண்ட்ஸை சுட்ட அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் செம்ம கோரில் நின்றுட்டுருக்கான். உன்னை தோக்கடிக்க இதெல்லாம் பத்தாதடா டேய், இன்னும் செம்ம பவர் ஏற்றுறா அப்படின்னு சொல்லி அவன் ஏகப்பட்ட உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கையை வர வச்சு ஏகப்பட்ட புல்லட்ஸை ஷூட் பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உடம்புல தான் அவன் மொத்த புல்லட்ஸை ஷூட் பண்ண நம்ம காஃப்கா பார்த்தீங்கன்னா அவன் பவர் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவன் முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கிடுறான். அந்த ஷீல்டு மூலம் பார்த்தீங்கன்னா எதாலையுமே நம்ம காஃப்காவை அட்டாக் பண்ணவே முடியல. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவன் பாடியை பயங்கரமாக அது கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அவனால் எந்த ஒரு அட்டாக்குமே பார்த்தீங்கன்னா அவன் மேலே செயல்படுத்த முடியல. ஈஸியாக நம்ம காஃப்கா கையை கட்டிக்கிட்டே அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். எல்லாருமே இதை பார்த்து ஆச்சரியப்பட இப்போ என்ன பண்ணுறப்படுறான் அப்படின்னு காஃப்கா வேகமாக முன்னாடி வந்து அதுக்கு பட்டுன்னு ஏகப்பட்ட பஞ்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதால் பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னு தெரியாமல் அடி வாங்கிட்டு இருக்கு. என்னடா இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. பக்கத்தில் இந்த யோஜியை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் தான் நம்ம கைஜு நம்பர் 8 நம்ம காஃப்காவை அது கவர் பண்ண பார்க்குது. எப்படியா சீக்கிரம் ரீஜென்ரேட் பண்ணணும்டா அப்படின்னு ஹியூமனைட் கேஜ் ட்ரை பண்ண முடியலையே. நம்ம காஃப்கா பார்த்தீங்கன்னா அந்த யோஞ்சியுமே பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ அந்த ஹியூமனைட் கேஜுக்கு ஓங்கி எகைன் ஒரே பஞ்சு பயவில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் பறந்து விடுறான். அவன் பாடியெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அவன் கோருமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ செத்துட்டம் போலையே என் கோரை வெளியே தெரியுது அப்படி அவன் பார்த்துட்டு இருக்க. காஃப்கா பார்த்தீங்கன்னா இதோட சாக போறடா அப்படின்னு அவன் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸுமே வந்துடுறாங்க. வந்துட்டு நாங்கள் அந்த கைஜு நம்பர் 8 பார்த்துட்டோம், அது இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் கிக்கோரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்னை யூஸ் பண்ணி அதை ஷூட் பண்ண முடியல. ஸோ பக்கத்தில் இருந்தால் அந்த ஒரு சைன் போர்டு எடுத்து ஒரே விட்டு அந்த கைஜுவை பிறந்துடுறா. அப்போ தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. காஃப்கா வந்துட்டு இஹாராவையும் ரெனோவையும் தேடி போகிறதா சொல்லிட்டு இருந்தான். எப்படி அவங்கள கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால் அந்த கைஜூஸை சென்ஸ் பண்ண முடியும், அப்படி தான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டு இருக்கான். நான் அவங்களை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு அப்படி தான் பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுக்காக இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ வைஸ் கேப்டன் ஷீனா கிட்ட நாங்கள் கைஜு நம்பர் 8 பார்த்துட்டோம், அது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்குமே அந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. எல்லாருமே இப்போ கைஜு நம்பர் 8 தேடி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வைஸ் கேப்டன் ஷீனா தான் போகிற மாதிரி தெரியுது. இப்போ அந்த இடத்துக்கு 2 டிஃபென்ஸ் ஆஃபீஸர் வந்தாங்களே, அவங்க நம்ம கைஜு நம்பர் 8 காஃப்காவை பற்றினா எய்ம் வைக்க அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிற சமயத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கைஜு ஹியூமனைட் கைஜு எஸ்கேப் ஆயிடுது. அதோட உடம்பையுமே திரும்ப ரீஜென்ரேட் பண்ணிக்குது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீ இந்த மனுஷங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறியா, அவங்கள போட்டு தடுற பாரு அப்படின்னு அந்த 2 டிஃபென்ஸ் ஆஃபீஸர் அதை ஷூட் பண்ண காஃப்கா குறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தடுத்துறான். ஒரு கைஜு வந்துட்டு மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு வெக்கமா இல்லை, எப்படியா இருந்தாலும் சரி எப்படின்னு நம்ம திரும்ப மீட் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லி தேனோஸ் ஸ்னாப் போட்ட மாதிரி அதை காற்றுலேயே அப்படியே கரைஞ்சு போயிடுது. இப்போ காஃப்காவே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓங்கி தரையில் ஒரு அடி அடிச்சு எப்படியே பார்த்தீங்கன்னா புகமாட்டலத்தை உருவாக்கி அந்த இடத்துல இருந்துமே எப்படியும் எஸ்கேப் ஆகி வந்துடுறான்.
அப்பாடா எஸ்கேப் ஆயிட்டோடா அப்படின்னு சொல்லி காஃப்கா அந்த பக்கம் வந்துட்டு இருக்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஒரு சந்துக்குள்ளே இருந்துட்டு இருக்கான். பின்னாடி வர மாதிரி சத்தம் கேட்குது. யாரான்னு பார்த்தா வைஸ் கேப்டன் ஹொஷினா அந்த இடத்துல வந்துட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கே பயங்கரமாக தான் இருக்க. நீ உண்மையிலே செம பவர்ஃபுல்லான கைஜு தான், பட் என்கிட்ட எப்படி நீ சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போ வைஸ் கேப்டன் ஹொஷினா பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட சண்டை போகிறதுக்கு இறங்கிட்டு இருக்காரு. அவர் பிளேடை வச்சு சொல்கிறாரு. அந்த கைஜோ பயங்கரமாக போட்டு தள்ள வெட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம காஃப்காவே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் முடியல. அவர் பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்காரு. பயங்கரமாக அவனை வெட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எண்டில் அவன் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான், உண்மையிலேயே அவன் செம பவர்ஃபுல்லான ஆள் தான்டா, ஷார்ட் ரேஞ்சில் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் ஃபேஸை பார்க்கணுமே, எப்பா பயங்கரமாக இருக்குது, உண்மையிலே இவ்வளோ சீரியஸாக இருப்பானா, எது விளையாடா சிரிச்சுக்கிட்டு தான்டா இருந்தான், திடீர்னு இவ்வளோ சீரியஸாக இருக்கான் அப்படின்னு காஃப்காவே பார்த்து லைட்டாக அவனை பார்த்து ஜர்க் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனை தோக்கடிக்க இந்த பவர்லாம் பார்த்தாது, இன்னும் பவர் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சூட்டில் இந்த லிமிட்டரை எடுத்து விட்டு காபேட் பவரை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பாடியில் இருக்கிற காபேட் பவர் 92%. இப்போ நீ வாடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி அவன் கைஜு நம்பர் 8 கூட சண்டைக்கு போகிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நல்ல ஒரு கிளிஃப் ஹேங்கர் தான். அடுத்து என்ன நடந்துச்சு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.